என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பெயரால் நாம் கேட்பதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் கடவுளை காணவும் முடியாது, அவருடைய குரலை கேட்கவும் முடியாது, உதவிகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. லேவியராகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர் என்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நெருங்கி செல்வதற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படியாக, உங்களுடைய பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் கண்ணீர் சிந்தி அழுது ஆண்டவருடைய இரக்கத்திற்காகவும் மன்னிப்புக்காகவும் மன்றாடுங்கள்.